வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆலங்காயம் செல்லும் வழியில் ரெட்டியூர் என்ற ஊரின் மேற்புறம் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள மலைக்குகையில் மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் இப்பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளது. விலங்குகள் மீது அமர்ந்து ஆயுதங்களோடு போரிடும் காட்சி இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை ஓவிய தொகுதியை பொறுத்த மட்டில் நிறைய விலங்குகளின் மீது மனிதர்கள் அமர்ந்திருப்பது போலவும், அதே நேரத்தில் இனக்குழு தலைவர்கள் அங்கு அந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருப்பது போலவும், சண்டையிடுவது போலவும், சண்டையின் வெற்றியை கொண்டாடுவது போலவும், நடனமாடுவது போலவும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஓவிய தொகுதிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குகையில் ஏறத்தாழ ஒரு 50 மனிதர்கள் வாழத்தக்க வகையிலும் இந்த குகை அமைந்திருக்கிறது. இந்த குகையானது ஒரு ஏறத்தாழ ஒரு 100 சதுர மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு குகையாக காட்சியளிக்கிறது. முற்றிலும் மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் இங்கு மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வழிபட வந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் சிதைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. வெண்மை நிறத்தில் ஏறத்தாழ ஒரு 80 மனித உருவங்களை கொண்ட, விலங்குகளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட ஒரு பாறை ஓவிய தொகுதி இந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. ஒன்றுபட்ட வேலூர் மற்றும் வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதியாக அமைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் விக்டர் சுரேஷ். பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் வாரம் 2 முறை யோகா வகுப்பு நடத்தப்பட உள்ளது. 2,36,000 ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் நலன் கருதி யோகா பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் அனைவருக்கும் நிதி முதலீடுகள் குறித்து புரிந்து கொள்ளவும் பயிற்சி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் கீழ் முதலீடு திட்டமிடல், ஓய்வு கால சேமிப்பு, காப்பீடு நடைமுறைகள் குறித்து விளக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மிசோரம், கோவாவை தொடர்ந்து முழு கல்வி அறிவு பெற்ற 3வது மாநிலமாக திரிபுரா உருவெடுத்துள்ளது. தலைநகர் அகர்தாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மாநில முதல்வர் மாணிக் சாஹா முன்னிலையில் மத்திய கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டது. முழுமையாக கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திரிபுரா மாறி உள்ளதற்கு பங்களிப்பு நல்கிய அனைவருக்கும் முதல்வர் சாஹா தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்த 23,184 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக 63% இந்திய நிறுவனங்கள் ஊழியர்களை வேலைக்கு சேர்ப்பதை நிறுத்தியுள்ளதாக ஜீனியஸ் கன்சல்டன்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை சுமார் 2000 ஊழியர்களிடம் ஆய்வு செய்ததாக இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி சர்வதேச அளவில் நிகழும் அமைதியின்மை உள்நாட்டில் வர்த்தகத்தை பாதிப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே பல இந்திய நிறுவனங்கள் பணி அமர்த்தலை நிறுத்தியதாகவும், சில நிறுவனங்களில் சம்பள உயர்வு, போனஸ் வழங்குவதை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியில் பனிக்காலம் தொடங்கியுள்ளதால் பனிச்சறுக்கு போட்டிகளும் களை கட்டி வருகின்றன. பனி மூடிய ஆண்டீஸ் மலைத்தொடரை நாடி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இதையடுத்து பனிமலையை ஒட்டியுள்ள விடுதிகளும் நிரம்பி வழிகின்றன. இந்த சீசன் வரும் அக்டோபர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது சாய் சுதர்ஷனுடன் KL ராகுல் தமிழில் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. இருவரும் பேட்டிங் செய்தபோது KL ராகுல் நல்ல பவுன்ஸ் இருக்கும் மச்சி என சாய் சுதர்ஷனிடம் கூறினார். இது ஸ்டம்ப் மைக்கில் பதிவான நிலையில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதற்கு முன் தினேஷ் கார்த்திக், அஸ்வின் உள்ளிட்டோர் இந்திய அணிக்காக விளையாடுகையில் அவர்கள் தமிழில் உரையாடுவர். இதனை நினைவு கூர்ந்து டெஸ்ட் போட்டியின் தமிழை கேட்டு நீண்ட நாட்களாகிவிட்டதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்.
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நலமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு பிரார்த்தனை செய்தார். ஜெருசலேமில் உள்ள பிரபல வழிபாட்டு தலமான மேற்கு சுவருக்கு சென்ற நேத்தன்யாகு அங்கு கை வைத்து பிரார்த்தனை செய்தார். இஸ்ரேல் படைகள், ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலியர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோரின் நலனுக்காக அவர் வழிபாடு செய்தார். உலக அளவில் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என கருதப்படும் 5 முக்கிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் முன்னணி வகிப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. AI உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி, குவாண்டம் ஆகிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல், ஃபெல்ஃபர் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, எம்ஜிஆர் படங்களுடன் நடிகர் சூர்யாவின் படமும் இடம்பெற்றுள்ள பிறந்தநாள் போஸ்டர்கள் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளன. சூர்யாவின் பிறந்த நாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் தலைவா, தலைமை ஏற்கவா, நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போஸ்டர்கள் தற்போது பேசு பொருளாகி உள்ளன. ஆப்பிரிக்க நாடான கானாவில் சட்டவிரோதமாக தங்கத்தை மண்ணுக்கடியில் இருந்து எடுப்பது அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை வெகுவாக அதிகரித்துவிட்ட நிலையில் அதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து கானா நாட்டில் பலர் சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டி தங்கத்தை எடுத்து வருகின்றனர். இதையடுத்து ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து அவர்களை விரட்டும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். அரசிடம் உரிமம் பெற்று முறைப்படி சுரங்கம் அமைத்து தங்கம் எடுத்து வரும் நிறுவனத்திற்கும் தனிநபர்களுக்கும் அவ்வப்போது மோதல்களும் ஏற்பட்டு வருகின்றன. இணையதளம் மூலம் பொருட்களை விற்கும் அமேசான் நிறுவனம் வீட்டிற்கே வந்து இரத்த பரிசோதனை செய்து தரும் சேவையை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக தனியார் மருத்துவ பரிசோதனை நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இச்சேவை தரப்படும் என அமேசான் தெரிவித்துள்ளது. இச்சேவைக்காக அமேசான் மெடிக்கல் என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று உலகம் முழுவதும் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வரும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித மூளையை மழுங்கடிக்கும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. AI தொழில்நுட்பம் உலகின் வரம் என கூறப்படுகிறது. மனிதர்களின் வேலைகளை பறிப்பதால் அது ஒரு சாபமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அது மனிதனை முட்டாளாக்கும் ஒரு பெரும் அறிவியல் சாதனம் என்ற புதிய எச்சரிக்கையும் தற்போது புறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் MIT பல்கலைக்கழகத்தின் மீடியா லேப் நடத்திய ஆய்வு AI செயலிகளை அதிக அளவு சார்ந்திருந்தால் அது மனித மூளையை மந்தமாக்கிவிடும் என கூறியுள்ளது. சத்தமின்றி அது மனித மூளையின் நினைவு திறனை பறிக்கும் என்றும், ஆழமாக சிந்திக்கும் திறன் அற்றுப்போகும் என்றும், மூளையின் செயல்பாடுகள் வெகுவாக குறையும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 54 மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து 4 மாதங்கள் EEG என்ற மின்னலைகளை மூளைக்குள் செலுத்தி செய்யப்படும் ஆய்வில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளன. ஒரு குழு ChatGPT-யை மட்டுமே வெகுவாக சார்ந்திருந்தது. மற்றொன்று கூகுளை பெரிதும் சார்ந்திருந்தது. 3வது குழு தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் இல்லாமல் இயல்பாக சிந்தித்து செயல்பட்டது. இதில் முதல் குழுதான் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், 2வது குழு ஓரளவு பாதிக்கப்பட்டதாகவும், 3வது குழு துடிப்பாக செயல்பட்டதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பைக்குகள், வாஷிங் மிஷின்கள் போன்ற சாதனங்கள் மனிதனின் உடல் செயல்பாடுகளை குறைத்து பல நோய்களுக்கு காரணமாகி வருகின்றன. அதேபோல் AI செயலிகளும் மனிதன் மூளையை பயன்படுத்துவதை குறைத்து மனரீதியில் பலவீனமாக்கிவிடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. 125 cc திறனுக்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்களில் ABS பிரேக்குகள் கட்டாயமாக்கப்படுவதால் அவற்றின் விலை 3000 ரூபாய் வரை அதிகரிக்கும் இந்நிலை ஏற்பட்டுள்ளது.
சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து இருசக்கர வாகன நிறுவனங்களும் ABS தொழில்நுட்பம் கொண்ட பிரேக்கை பொருத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது 125 cc திறனுக்கு மேல் உள்ள பைக்குகளுக்கு இவ்விதி கட்டாயமாக உள்ள நிலையில் இனி அனைத்து வகை பைக்குகளுக்கும் இந்த நடைமுறை அவசியமாகிறது. இதுகுறித்து சந்தை ஆய்வு நிறுவனமான நெமுரா ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசின் புதிய விதியால் இருசக்கர வாகனங்களின் விலை 3000 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என அதில் தெரிவித்துள்ளது. ஹீரோ நிறுவனத்தின் 99% வாகனங்கள் புதிய வகை பிரேக்குகளுக்கு மாற வேண்டியிருக்கும் என்றும், இதற்கு அடுத்தபடியாக டிவிஎஸ்ஸின் 86% பைக்குகளும் பஜாஜின் 72% பைக்குகளும் மாற வேண்டியிருக்கும் என நெமுரா கூறியுள்ளது. திடீரென பிரேக் போடும்போது வாகனத்தின் நிலைத்தன்மை குலைந்து விபத்து ஏற்படுகிறது. ABS பிரேக்குகள் பொருத்துவதன் மூலம் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்படுகிறது. செய்தித்தாள்களில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் பல கடைகள் அதை முறையாக பின்பற்றுவதில்லை என்று நுகர்வோர் கூறுகின்றனர். குறிப்பாக தேநீர் கடைகளில் வடை, பஜ்ஜி, பிஸ்கெட் போன்ற தின்பண்டங்கள் செய்தித்தாள்களில் வைத்துதான் கொடுக்கப்படுகின்றன. செய்தித்தாள்களில் பயன்படுத்தப்படும் அச்சுமை நச்சுத்தன்மை வாய்ந்த பென்சீன், கோபால்ட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை உள்ளடக்கியது. எனவே செய்தித்தாள்களில் வைத்துக் கொடுக்கப்படும் உணவை சாப்பிடுவதால் அஜீரணம் தொடங்கி ஹார்மோன் சமநிலை பாதிப்பு, புற்றுநோய் வரை ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் 30 ரூபாய்க்கு 1 கிலோ செய்தித்தாள்களை வாங்கினால் 15 நாள்கள் வரை உணவு வைத்துக் கொடுக்க பயன்படுத்த முடியும். செய்தித்தாளுக்கான மாற்று வழிகளை பின்பற்றினால் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று கடைக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் வாழை இலை, பட்டர் பேப்பர் போன்றவற்றில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுக்கும் கடைகளில் விலையேற்றம் எதுவும் இல்லை என்பதை நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர். மிசோரம், கோவாவை தொடர்ந்து முழு கல்வியறிவு பெற்ற 3வது மாநிலமாக திரிபுரா உருவெடுத்துள்ளது. தலைநகர் அகர்தாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மாநில முதல்வர் மாணிக் சாஹா முன்னிலையில் மத்திய கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டது. முழுமையாக கல்வியறிவு பெற்ற மாநிலமாக திரிபுரா மாறியுள்ளதற்கு பங்களிப்பு நல்கிய அனைவருக்கும் முதல்வர் சாஹா நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்த 23,184 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக 63% இந்திய நிறுவனங்கள் ஊழியர்களை வேலைக்கு சேர்ப்பதை நிறுத்தியுள்ளதாக ஜீனியஸ் கன்சல்டன்ட்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை சுமார் 2000 ஊழியர்களிடம் ஆய்வு செய்ததாக இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி சர்வதேச அளவில் நிகழும் அமைதியின்மை உள்நாட்டில் வர்த்தகத்தை பாதிப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே பல இந்திய நிறுவனங்கள் பணியமர்த்தலை நிறுத்தியதாகவும் சில நிறுவனங்களில் சம்பள உயர்வு, போனஸ் வழங்குவதை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியில் பனிகாலம் தொடங்கியுள்ளதால் பனிச்சறுக்கு போட்டிகளும் களை கட்டி வருகின்றன. பனி மூடிய ஆண்டிஸ் மலைத்தொடரை நாடி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இதையடுத்து பனிமலையை ஒட்டியுள்ள விடுதிகளும் நிரம்பி வழிகின்றன. இந்த சீசன் வரும் அக்டோபர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது சாய் சுதர்சனுடன் KL ராகுல் தமிழில் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. இருவரும் பேட்டிங் செய்தபோது KL ராகுல் நல்ல பவுன்ஸ் இருக்கு மச்சி என சாய் சுதர்சனிடம் கூறினார். இது ஸ்டம் மைக்கில் பதிவான நிலையில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதற்கு முன் தினேஷ் கார்த்திக், அஸ்வின் உள்ளிட்டோர் இந்திய அணிக்காக விளையாடுகையில் அவர்கள் தமிழில் உரையாடுவர். இதனை நினைவு கூர்ந்து டெஸ்ட் போட்டியின் தமிழை கேட்டு நீண்ட நாட்களாகிவிட்டதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நலமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரார்த்தனை செய்தார். ஜெருசலேமில் உள்ள பிரபல வழிபாட்டு தலமான மேற்கு சுவருக்கு சென்ற நெதன்யாகு அங்கு கை வைத்து பிரார்த்தனை செய்தார். இஸ்ரேல் படைகள், ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலியர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோரின் நலனுக்காக அவர் வழிபாடு நடத்தினார். உலக அளவில் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என கருதப்படும் 5 முக்கிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் முன்னணி வகிப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. AI, உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி, குவாண்டம் ஆகிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல், ஃபெல்பர் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, MGR படங்களுடன் நடிகர் சூர்யாவின் படமும் இடம்பெற்றுள்ள பிறந்தநாள் போஸ்டர்கள் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளன. சூர்யாவின் பிறந்தநாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் தலைவா, தலைமை ஏற்கவா, நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன.
இந்த போஸ்டர்கள் தற்போது பேசுபொருளாகி உள்ளன. ஆப்பிரிக்க நாடான கானாவில் சட்டவிரோதமாக தங்கத்தை மண்ணுக்கடியிலிருந்து எடுப்பது அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை வெகுவாக அதிகரித்துவிட்ட நிலையில் அதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து கானா நாட்டில் பலர் சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டி தங்கத்தை எடுத்து வருகின்றனர். இதையடுத்து ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து அவர்களை விரட்டும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். அரசிடம் உரிமம் பெற்று முறைப்படி சுரங்கம் அமைத்து தங்கம் எடுத்து வரும் நிறுவனத்திற்கும் தனிநபர்களுக்கும் அவ்வப்போது மோதல்களும் ஏற்பட்டு வருகின்றன. இணையதளம் மூலம் பொருட்களை விற்கும் அமேசான் நிறுவனம் வீட்டிற்கே வந்து ரத்த பரிசோதனை செய்து தரும் சேவையை தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக தனியார் மருத்துவ பரிசோதனை நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இச்சேவை தரப்படும் என அமேசான் தெரிவித்துள்ளது. இச்சேவைக்காக அமேசான் மெடிக்கல் என்ற தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.